கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட கிரேஸ் டிவியின் முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் யார் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வேதத்தில் கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். வேதாகமம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை திருப்பி நீங்கள் படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த ஒரே வசனத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களோ அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்களோன்னா யார்? அது நாம தான் இல்லையா? இப்போது இந்த வசனங்களை எத்தனையோ கோடி மக்கள் எங்களோட கிரேஸ் டிவி தமிழ்நாடு முழுவதும் தெரியுது, நிறைய பேர் பார்க்கிறார்கள். ஆனால் இது அத்தனை பேரும் பார்க்குறாங்களான்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் பார்க்குறீர்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அந்தகாரம் அப்படின்னு சொன்னால் ஆங்கில வேதாகமத்தில் இதே வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும் பொழுது ரொம்ப அது படிக்கும் பொழுதே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, ரொம்ப அது ஆசையாக இருக்கும். அதை படிக்கும்போது அது பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, டார்க்னஸ் இன்டு மார்வலஸ் லைட், ஆச்சரியமான ஒளி அப்படிங்கிறது மார்வலஸ் லைட் அப்படின்னு கொடுத்துருக்குது. சாதாரண லைட் இல்லை, சாதாரண குண்டு பல்போ இல்லை எல்இடி பல்ப்லேயோ வர வெளிச்சம் அல்ல. இது மார்வலஸ் லைட், அதாவது ரொம்ப நம்மளே ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வெளிச்சம் என்பதை குறித்து அந்த இடத்துல இருக்குது. நம்ம எங்கேருந்து நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காராம்? டார்க்னஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காராம். இதில் அந்தகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறது, அது டார்க்னஸ், அதாவது இருட்டு, பயங்கரமான இருட்டு. அதில் இருந்து நம்மளை வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா, மார்வலஸ் லைட். சாதாரண வெளிச்சம்னா அந்த இடத்துல போடலை, ஆச்சரியமான ஒளியின் இடத்துல நம்மளை வரவழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆக நாம் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு நம்மளை எப்படி கூட்டிகிட்டு வந்திருக்காராம்? ஒரு பெரிய வெளிச்சத்தில். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒளியின் இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம எல்லாரும் அந்த இருட்டிலிருந்து, பயங்கரமான இருட்டு, அந்தகாரத்தினின்று நம்மளை வெளியே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது, என்ன சொல்லியிருக்குதுன்னா, அது ஒரு இருப்பு காலவாயிலிருந்து உங்களை தெரிந்தெடுத்து கொண்டேன்னு ஒரு வசனம் இருக்குது. இருப்பு காலவாய் அப்படின்னா இரும்பு கொதிச்சிட்ருக்கிற அந்த இரும்பு காலவாய். அது இரும்பு அந்த கொதிச்சிட்டு இருந்தால் எவ்வளோ ஒரு கொடுமையான கஷ்டத்தில் எகிப்து ஜனங்கள் அந்த இடத்துல கஷ்டப்பட்டாங்களாம். அதிலிருந்து அவர்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே அதோடு சேர்ந்து வந்த வசனங்கள் தான். அப்போது அப்படிப்பட்ட வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதாவது இதில் ஆங்கில வேதாகமத்தில் சோசன் ஜெனரேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது சோசன் அப்படின்னா சூஸ், தேர்ந்தெடுக்கப்படுறது. நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங்க்கு போகிறோம், ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை ஒரு டிவியோ இல்லை ஃப்ரிட்ஜோ நம்ம வாங்க போகிறோன்னு சொன்னால் ஒரு ஷோரூமுக்கு நிறைய பிராண்டட் இருக்கும், நிறைய அதில் டாப் லோடு இருக்கும், ஃப்ரண்ட் லோடு இருக்கும். அதே மாதிரி டிவியில் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமாக டிவி வச்சுருப்பாங்க. பெரிய சைஸு, சின்ன சைஸில் வச்சுருப்பாங்க. யூடியூப் ஆக்சஸ் இருக்கும், இன்டர்நெட்லேயே பார்க்கக்கூடிய டிவி இருக்கும், இல்லை கேபிள் மட்டும்தான் போடுற டிவி இருக்கும். நமக்கு எது தேவையோ, எது பெஸ்ட்டோ அதை தான் நம்ம வாங்குவோம் இல்லையா? ஆனால்
இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி நம்மளே தேர்ந்தெடுத்திருக்கிறார் கடவுள். எப்படி நம்ம ஒரு பொருளை போய் நம்ம தேடி தேடி அலைந்து நம்ம சூஸ் பண்ணுறோமோ, அதை விட அதிகமாக கடவுளை பெஸ்ட்டானதையெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. பணக்காரனா, நீ ஏழையா, நீ அழகாக இருக்கியா, நீ கருப்பாக இருக்கியா, வெள்ளையாக இருக்கியா, இல்லை நீ மாடி வீட்டில் இருக்கியா, ஓலை வீட்டில் இருக்கியா, அதெல்லாம் அவர் கவலையே படலை. அவர் என்ன பண்ணியிருக்கார், உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை கடவுள் ஒரு பணக்காரனை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா நம்மக்கிட்டலாம் வந்திருக்க மாட்டார் இல்லையா? ஒரு பெரிய ரஜினிகாந்தையோ இல்லை ஒரு நடிகரையோ டாடா பிர்லாவையோ தான் போய் பார்த்துருக்கணும். ஆனால் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் எதையுமே பார்க்கல. நீ என்ன ஜாதின்னு பார்க்கல, நீ என்ன கலருன்னு பார்க்கல, உங்ககிட்ட பணம் இருக்கா, குறைவு இருக்கா, எதையுமே பார்க்கல. அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறைவுகளோடையே நம்மளை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்னு வேதத்தில் இருக்குது பாருங்க. அதே போல தான் ஒரு வசனம் இருக்குது, நீ அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. அடிமைகளை கூட அவரோட வாழ்க்கையிலேயே அவங்க அதை செய்து காட்டியிருக்கிறார் ஆண்டவர். பார்த்திங்கன்னு சொன்னால் கலாத்தியர் 3:28 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. அதே அப்படியே பட்ட வசனம் கொலோசையர்லேயும் சொல்லியிருக்கிறாரு. கொலோசையர் 3:11 இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் இதை டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும், நீங்கள் மட்டும் எதுக்கு இந்த சேனலை பார்க்குறீங்க, நீங்கள் மட்டும் எதுக்கு யூடியூப்பில் இதை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு அறிகுறி தான் இது. பார்த்திங்கன்னு சொன்னால் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு கர்த்தர் இறங்குகிறார். அந்த இடத்துல அடிமை பெண்ணு தான் ஆகார், ஆனால் அந்த இடத்துல மனம் இறங்கினார். ஏன்னு சொன்னால் ஆகார் அழறாங்க, மகனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி, ஐயோ நாங்கள் சாக போகிறோமே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறோம், எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா அழும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல மனம் இறங்குகிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, உன் மகனை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீஷர்களை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள். ரொம்ப படித்தவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கல. முதல்ல அவர் போனது மீன்பிடி தொழில் செய்கிறவங்கள தான். நம்ம மீன் பிடிக்கிறவர்களை, அந்த கரையோரங்களை வசிக்கிற ஜனங்களை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கக்கூடிய ஜனங்கள் உண்டு இப்போ கூட. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தான் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார். இதிலிருந்து தெரியுதுங்களா, நம்ம எல்லாரும் எவ்வளோ கடவுள் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? இருளிலிருந்து நம்ம ஒளியினிடத்தில் வந்ததற்கு, அந்த புண்ணியங்களை வரவழைத்தவருடைய நல்ல செய்திகளை நம்ம வெளியில் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த லைன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பழைய காலத்தில் இதற்கு முன்பதாக நிறைய பிரசங்கம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பிரதிநிதியாக செயல்பட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் போக முடியாது ஆலயத்துக்குள்ளே. அந்த இதுக்குள்ளே அப்போல்லாம் கூடாரம் தான் இருந்தது இல்லைங்களா? அப்போ அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாரும் அந்த ஆலயத்துக்குள்ளே, அந்த கூடாரத்துக்குள்ளே போக முடியாது, எல்லாரும் வெளியில் நிற்பாங்க. ஆசாரியர் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்களுக்காக முன்பதாக போய் அவர் தான் அந்த எல்லா சடங்குகளையும் அவர் செய்தார். அப்படிப்பட்ட ஆசாரியர். இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதல்ல. 12 கோத்திரத்தில் லேவியர்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிறது என்னென்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பார்த்திங்கன்னா மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சாலேமின் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் ஆசாரியராக மிக ராஜரீகம், அதாவது என்ன ராயல் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. ராயல், நீ என்ன பெரிய ராயலான்னு கேட்பாங்க. இந்த காலத்தில் நம்ம ராயல் நினச்சிருக்கிறது எப்படி, பெரிய பங்களாவில் அப்படியே சொகுசாக இறங்குறாங்க. அதே தான் இது. கடவுள் நம்மளையும் அப்படிப்பட்டவர்களாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுடைய கஷ்டங்களை கேட்கும் பொழுது, ஆண்டவருக்கும் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் நடுவில் நாம் ஒரு ஆசாரியர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறதை இந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக, அதாவது
பிற மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தேவைக்காக மட்டும் ஜெபிக்கிறதில்ல, நமக்கு அறியாதவர்கள், நமக்கு தெரியாதவங்க, எங்கேயோ கஷ்டப்படுவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யும், அந்த மழையில் கஷ்டப்படுற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அதுதான் நமக்காக கடவுள் கொடுத்த அந்த ஒரு ஆசாரிய தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்ததாக பரிசுத்த ஜாதியாயும் அப்படின்ட்டு இருக்கு, ஹோலி நேஷன். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஜனங்கள்னால் எப்படி இருக்கணும்? நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இருளில் இருந்தோம். முதல் லைன்லேயே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இருளிலிருந்து மார்வலஸ் லைட், அதாவது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? எல்லாரும் அந்த மார்வலஸ் லைட்டுக்குள்ளேயோ அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துல எல்லாரும் போக முடியாது இல்லையா? நம்ம முதல்ல கழுவப்பட்டு இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், தவறுகள் செய்யாதவர்களாய் நம்ம இருக்கணும். ஒருவேளை அந்த காலத்தில் நம்ம செய்தோம், இப்பொழுதும் கூட பார்த்திங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பரிசுத்தமாயிட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? சிறு சிறு தவறுகள் செய்ய தான். ஏன்னா மனித இயல்பு அதுதானே. ஒரு சில நேரங்களில் நம்ம தவறாக சிந்திக்க தோணுது. தவறான காரியங்கள், தவறான நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது கூட ஒரு சில நேரங்களில் நம்மளை பலவீனமாக மாறிவிடுகிறோம். ஆனாலும் அதை உடனடியாக நம்ம என்ன பண்ணோம்? அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்மளை அப்பப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா உபாகமம் 7:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரம்னா என்னதுங்க? அதுதான் இந்த பூமி, இந்த உலகம். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் உன்னை அவர் என்ன பண்ணாராம்? தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்னு நம்மளை சொல்கிறாரு. ஆண்டவரே நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ பரிசுத்த ஜனம், நீ வித்தியாசமாக இருக்கணுங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உபாகமம் 14:2 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். ஆக இது அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், நம்ம பரிசுத்த ஜனம், நீ பரிசுத்த ஜனம், தப்பு செய்யாதீங்க, வித்தியாசமாக இருங்க, இது இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னது. அதே தான் இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கும் இதை அவர் அறிவுறுத்துகிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கடைசியில் வார்த்தை என்னென்னா சொந்தமான ஜனமாயும். ஆங்கிலத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் பெக்குலியர் பீப்புள். நான் இந்த பெக்குலியருக்காக நான் மீனிங் என்னன்னு பார்க்கும் பொழுது, பெக்குலியர் அப்படின்னு சொன்னால் விசித்திரமானவர்கள், விசேஷித்தவர்கள், அசாதாரணமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள், அதாவது மற்றவர்களை காட்டிலும், மற்ற ஜனங்களை காட்டிலும் நம்மெல்லாம் எப்படியா கிறிஸ்தவர்கள் விசேஷித்தவர்கள், விசித்திரமானவர்கள்னு இருக்குது. இன்னொன்று இந்த பெக்குலியர், நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு ஆட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ரோஜா பூவாக இருக்கும், அதில் ஒரு பூ மட்டும் வித்தியாசமாக இருக்கும், ஒரு சாமந்தி பூ படம் இருக்கும் அதில், அதை கண்டுபிடிக்கணும் பிள்ளைங்க. இந்த எல்லாமே ரோஸு, சாமந்தி மட்டும்தான் வேறு, அப்போ அதை டிக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, 2 எழுத்து, அதாவது 2, 4, 6 அது மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இரட்டை எண்களை கொடுத்துருப்பாங்க. நடுவில் 1, 3 அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அப்போ அந்த 3 இதில் சேராத ஒரு நம்பர், தனியாக தெரியப்படுகிற நம்பர். அதே போல் தான் கிறிஸ்தவர்களும் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நம்ம நிற்கும் போது, ஒரு 1000 பேர் நிற்கிற இடத்துல நம்ம தனியாக தெரியணுமா கிறிஸ்தவர்கள்னால்? அதை தான் இந்த இடத்துல பெக்குலியர் பீப்புள்னு சொல்லியிருக்காரு, தனித்துவமான ஜனங்கள். எங்கெல்லாம் அந்த வசனம் வருதோ, உபாகமம் 26:18 கூட வருது,
இதில் தமிழ் வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா சொந்தமான ஜனமாயின்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் பெக்கூலியர்னு இருக்குது. பெக்கூலியர்னால் ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, இவனை பார்த்தா வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கூட கிண்டல் பண்ணுறத கூட நம்ம பார்த்துருக்கோம். இவன் ஒரு வித்தியாசமான ஆள் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கணும், மற்றவர்களிடத்திலிருந்து நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தீத்து 2:14 பார்த்திங்கன்னு சொன்னால், அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்கள் இது எல்லாத்தையும் அவர் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மளை மீட்டு கொண்டார் என்று வேதத்தில் இருக்கிறது. இதுதான் 1 பேதுருல திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க, இருளான இடத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்ம வரவழைத்தவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இந்த 4 கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா, யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இது ஆங்கிலத்தில் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையாகவே. யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன், யூ ஆர் அ ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், ஹோலி நேஷன். நம்மெல்லாம் யாரா? பரிசுத்த ஜனங்களா நம்மெல்லாம். கடைசியாக பெக்கூலியராக இருக்கிற நம்ம ஜனங்கள். மற்றவர்களை காட்டிலும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா நம்ம தனியாக தெரிவோம், மற்றவர்களை காட்டிலும் நம்ம தனியாக தெரிவோம். ஒரு இடத்துல புதுசாக மற்ற ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல நம்ம நிற்கிறோன்னா, ஐயோ இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், விசித்திரமானவர்களாய், விசேஷமானவர்களாய், ஆச்சரியப்படக்கூடத்தக்கதாக நம்ம தனியாக தெரியணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம குறித்து கொடுத்திருக்கிற தரிசனம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான ஜனங்களே, நீங்கள் நம்ம இப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம தேடும் பொழுது நம்ம வித்தியாசமாக, மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களாக நாம் மாறணும்னு சொல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எப்படி தீத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள், அவர் நமக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக தம்மை தாமே அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய குற்றங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் சிலுவையில் மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்று வேதத்தில் இருக்குது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவீங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, அவர் சுயாதீனன்னு பார்க்கல, அடிமைன்னு பார்க்கல, கிரேக்கன் என்றும் பார்க்கல, ஆண்ணும் பார்க்கல, பெண்ணுன்னும் பார்க்கல. நான் முதலே சொன்னது போல், நீ என்ன ஜாதின்னு அவர் பார்க்கல. நீ மாடி வீட்டில் இருக்கியா இல்லை ஓலை வீட்டில் இருக்கியா, அது அவர் கடவுள் உங்களை பார்க்கல. எப்படி இருக்கிறீங்களோ அதே நிலைமையில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதுக்காக மெனக்கெடணும்னு அவசியமே இல்லை. ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க சுவாமி, நான் இவ்வளோ நாள் இருட்டில் இருந்துட்டேனே, நானும் அதே போல் ஆச்சரியமான ஒளியில் நான் வரணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி இந்த நேரத்துலேயே நீங்கள் இருக்கிற இடத்துல மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கல, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கண்களை மூடி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஏசப்பா நான் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளோ நாள் உங்களை அறியாமல் நான் இருந்துட்டேனே, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, நானும் மற்றவர்களைப் போல, மற்ற கிறிஸ்தவர்களைப் போல நானும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நான் இருக்கணும், ராயெல்லாம் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வருவாங்க. உங்களை அவரோட சொந்த ஜனமாக நம்மளை ஏற்றுக்கொள்ள அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்முடைய வாசல் அருகே நின்று கதவை தட்டிகிட்டே இருக்காராம். அவர் ரொம்ப ஹார்ஷான கடவுள்லாம் கிடையாது, ரொம்ப அவரே திறந்துக்கிட்டு உள்ள முரட்டுத்தனமாக வரக்கூடிய தெய்வமும் கிடையாது. நம்ம மனசு நம்ம கதவை திறந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து உள்ள வருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் நல்லா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கதவை திறக்கலைன்னா உன்னை குத்திடுவேன்னு சொல்கிற கடவுள் கிடையாது. நம்ம கடவுள் ரொம்ப சைலண்ட்டான கடவுள். அவர் வெளியவே நின்றுட்டே இருப்பார். மகனே நீ எனக்காக உன்னோட கதவை திறக்க மாட்டாயான்னு சொல்லி அவர் காத்து கொண்டு இருக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் அவர், அன்பானவர், அவர் நம்ம நேசிக்கிற தேவன். நம்ம ஒரு தடவை அவரை நம்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நமக்கு முன்னாடி அவர் நிற்பாராம். நீங்கள் ஒரு தடவை கூப்பிட்டிங்கன்னா போதும், அவர் உடனடியாக வரக்கூடிய தெய்வம். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.
அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இது இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை ஏற்றுக்க மனதுள்ள அப்பா மக்கள் எத்தனையோ பேர் சுவாமி அப்பா வாஞ்சையாக இருந்து ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ ஏசப்பா அவங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அவங்களுக்கு கூட கர்த்தாவே இருளான இடத்துல இருந்து அப்பா ஆச்சரியமான ஒளியில் அப்பா அவர்களை வரவழைக்க போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் நல்லவர், நீங்கள் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடி உம்மை ஸ்தோத்திரிக்கணும் ராஜா. இந்த நாளிலும் கூட ராஜா கிரேஸ் டிவியின் முன்பதாக அமர்ந்திருக்கிற தேவைகள் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அவர்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்கப்பா. இயேசுவே, என்னை யாராச்சும் காப்பாற்ற மாட்டார்களா என்று கண்ணீரோடும் கர்த்தாவே கவலையோடும் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா. தேவைகளை சந்திங்க ராஜா. அநேகர் கர்த்தாவே வியாதியினாலே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர் சுவாமி. ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுடைய வியாதிகளுக்காக ரத்தத்தை சிந்தினீரே சுவாமி. உம்முடைய ரத்தம் சகல வியாதியையும் போக்கும் என்று இருக்கிறது ராஜா. அப்பா தேவை அந்த சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இப்பொழுதே அவர்களுக்கு சுகம் கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. அப்படியாய் நீ செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே வடநாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக கர்த்தாவே ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் அப்பா உத்தரகாண்ட் போன்ற இடங்களில் அப்பா ஏற்பட்டிருக்கிற மேக வெடிப்பு, நில சரிவுகள், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. மனம் இறங்குங்க சுவாமி, மனம் இறங்குங்க ராஜா. அப்பா கொத்து கொத்தாய் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறத நீர் அறிவீர் சுவாமி. அப்பா ஆபிரகாம் கேட்டது போல ராஜா 20 நீதிமான்கள் இருந்தால் அந்த இடத்துல அப்பா நீர் அதை அழிக்காமல் விடுவீரோ என்று சொல்லி ஆபிரகாம் கேட்டது போல ராஜா எத்தனை மிஷினரிகள் அந்த இடத்துல வடநாடுகளில் அப்பா உமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்காக ராஜா அந்த இடங்களை நீங்கள் கர்த்தாவே காப்பாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மழையை இதோடு நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அழிவிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு மிஷினரிமார்களையும் ஊழியர்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க ராஜா. அப்படியாய் நீ செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே கிரேஸ் டிவியை கூட உடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா கிரேஸ் டிவியின் போதகரை உடைய பாதத்தில் வைக்கிறோம். அவரை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்படியாய் கர்த்தாவை நீர் செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசியில் கூட கர்த்தாவை இந்த TCCLக்காக நாங்கள் அப்பா அந்த கட்ட வேண்டிய பணத்தை கூட கர்த்தாவே அந்த தேவை எங்களுக்கு இருக்கிறத நீர் அறிவீர் சுவாமி. அப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களோட இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு அக்காமார்கள் அண்ணன்மார்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களை பலப்படுத்துங்க ராஜா. இன்னும் கர்த்தாவே அப்பா மீதியான எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.